ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدال على الخير كفاعله، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை ஆஹிராவிலும் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சோனபதியை அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்தார் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களாக புதன் வியாழன் அல்லாஹினுடைய கிருபையினால் நமது மாவட்டத்தினுடைய இன்னும் 3-4 மாவட்டத்தினுடைய ஜிதிமாக்களில் கலந்து கொண்டோம். அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக உங்கள் உலகத்தில் ஹிதாயத்தின் காற்றை வீச செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஜ்திமாவின் நோக்கம் எதற்காக ஒன்று கூட்டப்படுகிறது, எதற்காக ஒன்று கூட்டப்பட்டது என்று சொன்னால், இஜ்திமா என்று சொன்னாலே முஸ்லிம்கள் ஒன்று கூடுதல். அதனுடைய வார்த்தையின் அர்த்தமே மக்கள் ஒன்று கூடுதல். ஒன்று கூடுவதே ஒரு அமல் தான். முஸ்லிம்கள் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி எதற்காக நோக்கத்தை வைத்துத்தான் அல்லாஹ்விடம் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. முஸ்லிம்கள் ஒரு இடத்தில் அது 2 நபர்களாக இருந்தாலும் சரி, 2 கோடி நபர்களாக இருந்தாலும் சரி, எதற்காக ஒன்று கூடுகிறார்கள்? அதை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கின்றார். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்காக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தீனையும் விளங்கி அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரை அல்லாஹ்வின் நல்லடியார்களாக வாழ்வதற்காக வேண்டி நாம் ஒன்று கூடுகிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக: வஜபத் முஹப்பதி லில் முத்தஜாலிசீன ஃபிய வஜபத் முஹப்பதி லில் முத்தஸாவிரீன ஃபிய வஜபத் முஹப்பதி லில் முத்தஹாப்பீன ஃபிய. அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் எனக்காக ஒருத்தருக்கு சந்தித்துக் கொள்வார்களோ அவர்களை நேசிப்பது என் மீது கடமையாக ஆகிவிட்டது. யாரெல்லாம் எனக்காக ஒருத்தருக்கு ஒரு சபையிலே ஒன்று கூடுகிறார்களோ அவர்களை நேசிப்பதும் என் மீது கடமையாகிவிட்டது. யாரெல்லாம் எனக்காக ஒருத்தருக்கு நேசித்துக் கொள்வார்களோ அவர்களை நேசிப்பதும் என் மீது கடமையாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது பிரியத்தை வாக்களித்திருக்கின்றார். ஆகையினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு இஜ்திமாவை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்தார்கள். ஐவேளை தொழுகையின் மூலமாக அந்தந்த முஹல்லாக்களில் உள்ள முஸ்லிம்கள் மஸ்ஜிதில் ஒன்று கூடி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, அதன் மூலமாக அல்லாஹ் அடியார்களை சந்தோஷப்படுத்துவார். யார் மஸ்ஜிதிற்கு ஐவேளை தொழுகைக்காக ஒன்று கூடுகிறார்களோ அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்கின்றான், அடியான் மஸ்ஜிதுக்கு எத்தனை தடவை வருகின்றான் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கணக்கெடுத்து ஆகிரத்திலே விசேஷமாக அல்லாஹ் விருந்துபசாரம் செய்வான், விருந்தளிப்பான். கூடுதலான நேரங்கள் குறித்தவர்களுக்கு கூடுதலான உபகாரங்களை அல்லாஹ் ஆகிரத்தில் தருவதாக வாக்களிக்கின்றான். அதே போன்று வாரத்திற்கு ஒரு முறை அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடுதல், ஜும்மா என்ற அடிப்படையில். ஜமாஅத் என்றாலும் ஒன்று கூடுதல், ஜும்மா என்றால் ஊர் மக்கள் ஒன்று கூடுதல், இஜ்திமா என்று சொன்னால் அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று கூடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தங்களுடைய ஹயாத்திலே பல சந்தர்ப்பங்களில் ஒன்று கூட்டினார்கள். அதில் விசேஷமானது மக்கத்து வெற்றியிலும் ஹஜ்ஜத்துல் விதா என்ற தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலும் அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டி பல விஷயங்களை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்கள்.
கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதன் நோக்கம் ஒன்றுதான். ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பை சீராக்கி கொள்ள வேண்டும். யார் தனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை சீராக்கி கொள்வாரோ அஸ்லஹல்லாஹு பைனஹு வ பைனல் அப்த், அவருக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை அல்லாஹ் சீராக்குவார். நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு சீராகிவிட்டது. அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான விசுவாசம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில் முதலாவது ஈமான் உள்ளத்தின் ஆழத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை. அல்லாஹ் தான் எங்களை பராமரிப்பவன், படைத்தவன், பரிபாலிப்பவன். ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம் என்ற யகீன் உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய இன்பம் துன்பங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நிலைமைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது என்ற நம்பிக்கை முதலாவது உள்ளத்தின் ஆழத்தில் வர வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அச்சாணியாக, இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆணிவேராக இருக்கின்றது. அது சரியாகிவிட்டால் அவர் உலகத்தில் எந்த துருவத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய முடிவு சலாமத்தானதாக இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். அந்த அடிப்படையில் ஒன்று கூட்டப்பட்டது, நாமெல்லாம் ஒன்று கூடினோம். அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனை முன்வைத்து செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அசைவிலும் வரக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் தஆலா அதன் அளவிட முடியாத கூலிகளை அல்லாஹ் வாக்களிக்கின்றார். குறிப்பாக இது போன்ற இடங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஏற்பட்டது. அந்த சிரமங்களை சகித்துக் கொள்பவர்கள் யார், அந்த சிரமங்களை சிரமங்களாக எடுத்துக்கொண்டு அதை வெறுப்பவர்கள் யார் என்பதும் இது போன்ற நிகழ்வுகளில் அல்லாஹ் வெளிக்காட்டுவான். நாம் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். வெயில், புழுதிகள், இதனால் ஏற்பட்ட சிரமங்கள், கண்ணியமிக்க அல்லாஹ் முன்னடியார்களே, நாம் சிரமமே இல்லாமல் வாழ ஆசைப்படுகின்றோம். நவீன காலத்தில் தற்காலத்திலே எல்லா வகையான சௌகரியங்களையும் அல்லாஹ் கொடுத்து விட்டார். எந்த சிரமமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முற்காலங்களில் அரசர்கள் அனுபவிக்காத சுகங்களை எல்லாம் தற்காலத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பறப்பதாக இருக்கலாம், ஏசியில் வாழ்வதாக இருக்கலாம், இது போன்று நம்முடைய வீட்டினுடைய சௌகரியங்கள் எல்லாமே சிரமம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் சிரமத்தையும் கொஞ்சம் ருசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சிரமங்களை முன்னோர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தீனுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக அல்லாஹுவை முன்வைத்து யாரெல்லாம் தியாகங்களை செய்வார்களோ, சிரமங்களை சகிப்பார்களோ, அவர்களுக்கு அளவிடாத கூலிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிப்பதற்கு அல்லாஹ் சொல்லுவான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமைசாலிகள், பொறுமை என்பது வாழ்க்கையில கஷ்டம் வந்தால் பொறுமை செய்வது மட்டும் இல்லை. கஷ்டம் என்பது நாம் நினைக்கிறோம், நோய் வந்தால் பொறுமை செய்வது. அமல் செய்வதிலும் பொறுமை தேவை. பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கும் பொறுமை தேவை. நோய் நொடிகள் வந்தால் அந்த நேரத்தில் பொறுமை தேவை. பொறுமை என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பொறுமை என்று சொன்னால் என்னது? கஷ்டம் வந்த சமயத்தில் நாவினால் அல்லாஹ்விற்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை சொல்லிவிடாமல் பாதுகாப்பார். முதல் விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து சென்றார்கள். ஒரு பெண்மணி அந்த கபருக்கு அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அந்த பெண்மணியினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரியே, கொஞ்சம் பொறுமை செய்யுங்கள், அல்லாஹ்விற்கு மகத்தான கூலியை தருவான் என்பதாக. அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? யாரிடத்துல? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த பெண்ணை கேட்டாங்க, நீங்க ஈஸியா பொறுமை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருவீங்க, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இதற்கு மேல் ஏதாவது சொன்னால் இந்த பெண் ஈமானை விட்டுவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பேசினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காஃபிராக ஆகிவிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அமைதியாக சென்று விட்டார்கள். பிறகு வந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், சகோதரியே, யாரிடம் நீங்கள் பேசினீர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இப்படி சொல்லிவிட்டீர்கள். பிறகுதான் அந்த பெண்மணி உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடோடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பொறுமை செய்தேன் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், பொறுமை என்றால் என்ன தெரியுமா? சகோதரியே, பொறுமை என்பது அஸ்ஸப்ரு இன்த ஸதுமத்தில் கூலா, கஷ்டம் வந்த சமயத்தில்,
உடனடியாக ஆரம்ப கட்டத்தில் நாவை அடக்குவதுதான். அதுதான் ரிசல்ட். சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டு குழம்பி விட்டு கடைசியாக என்ன செய்வது? பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் என்று சொல்வது பொறுமையே அல்ல. நாவால் முதலாவது கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப வேண்டும். இந்த கஷ்டத்தை கொடுப்பவன் அல்லாஹ். இவ்வளவு காலம் என்னை சுகமாக வைத்தவனும் அல்லாஹ் தான். அந்த சுகத்திலிருந்து கொஞ்சம் கஷ்டத்தில் போட்டு என்னை இந்த கஷ்டத்தை சுவைக்க செய்திருக்கின்றான். இது எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது, யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்குவாயாக. அல்லாஹ்விடம் புலம்புவது, அல்லாஹ்விடம் துஆ செய்வது அது பொறுமைக்கு மாற்றமானதல்ல. இந்த கஷ்டத்தை நீக்கு என்று துஆ செய்வது, இந்த நோயை நீக்கு என்று துஆ செய்வது இது பொறுமைக்கு மாற்றமானதல்ல. ஆனால் அடியார்களிடம் புலம்புவது அல்லது மனதிற்குள்ளாகவே அல்லாஹ்வை வெறுப்பது, என்னை ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கின்றான்? சில பேர் கேட்பார்கள், நான் தான் தொழுகிறேனே, நான் தான் ஓதுகிறேனே, நான் இவ்வளவு துஆ செய்கின்றேன், எனக்கு ஏன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்பதாக ஷைத்தான் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போட்டு தொழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தொழாதவனும் உலகத்தில் நன்றாகத்தான் இருக்கின்றான், ஈமான் கொள்ளாதவனும் உலகத்தில் நன்றாகத்தான் இருக்கின்றான் என்பதாக ஷைத்தான் ஊசலாட்டத்தை போட்டு அந்த அடியான் ஈமானை அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும், எனக்கு இது என்னுடைய ஈமானுக்கும் என்னுடைய அமலுக்கும் இது ஒரு சோதனையாக வந்திருக்கின்றது. எந்த நிலைமை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்புவேன் என்பதாக உறுதியான எண்ணத்தை எடுத்து திரும்பக்கூடிய சக்தியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, குறிப்பாக தீனை முன்வைத்து ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து பழக வேண்டும். நாம் வாழக்கூடிய காலம், நாம் வாழக்கூடிய நாட்டினுடைய சூழ்நிலை நமக்கெல்லாம் தெரியும். நம்மை சுற்றி என்னென்ன சூழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய வணக்கஸ்தலங்கள் எல்லாம் குறிவைக்கப்படுகின்றது, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் குறிவைக்கப்படுகின்றது. இதெல்லாம் இன்று நேற்று நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, இது காலாகாலத்துக்கும் உலக நடைமுறை. இது அல்லாஹ்வின் விரோதிகள் அல்லாஹ்வினுடைய தீன் என்னும் இஸ்லாம் என்னும் ஜோதியை தங்களுடைய வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைப்பார்கள். அல்லாஹ் 2-3 இடங்களிலே இதை சுட்டி காட்டுகின்றான். அவர்கள் விரும்புகிறார்கள் இஸ்லாம் என்னும் ஜோதியை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்பதாக. அல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவர்கள் வெறுத்த போதிலும், அவர்கள் அதை வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை ஊதுவதன் மூலமாகவே அல்லாஹ் இஸ்லாத்தை பூரணமாக்கி வைப்பார். அவர்கள் அணைக்க இறங்குவார்கள், ஆனால் இஸ்லாம் வளரும் என்பதை அவர்கள் விளங்க மாட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் பூமி இது. இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தீனை இஸ்லாமை நிலைநாட்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் முஸ்லிம்களை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு சோதனைகளை கொடுப்பார். சில நேரங்களில் அல்லாஹ் உணர்வு பெற்று அவர்கள் திரும்புவதற்காக சில கஷ்டங்களை கொடுத்து வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். முஸ்லிம்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வினுடைய சட்ட வரம்புகளை மீறி நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் கடமைகளில் குறை செய்கிறார்கள், பாவங்களில் எல்லை மீறி செயல்படுகிறார்கள், ஹலால் ஹராமை பேணுவதில்லை என்ற நிலை முத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா பொதுவான சோதனையை அல்லாஹ் இறக்கி விடுவதாக சொல்லிவிட்டு, அந்த வேதனை கூட லேசானதுதான், பெரிய வேதனையை தருவதற்கு முன்பாக சின்ன சின்ன வேதனைகளை அனுப்புவது எதற்காக தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன். முஸ்லிம்கள் உணர்ந்து அதிலிருந்து தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் முஸ்லிம்கள் தண்டிக்கப்படுகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவார், வலவுலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا. அல்லாஹ் சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் சிலர் சூழ்ச்சிகள் செய்வார்கள். அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் முஸ்லிம்கள் ஈடுபடுவதன் மூலமாக அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹுத்திமத், இடித்து தகர்க்கப்படும் வேதாலயங்கள், சர்ச்சுகள்,
யூதர்கள் வணங்கும் வணக்கஸ்தலங்கள், மாற்றார்கள் வணங்கும் வணக்கஸ்தலங்கள் இடிக்கப்படும், மஸ்ஜிதுகளும் இடிக்கப்படும். யுذ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறப்படக்கூடிய மஸ்ஜிதுகள் கூட இடிக்கப்படும். உலகத்தில் பெரும் குழப்பம் உண்டாகும். எப்பொழுது? சிலரை வைத்து சிலரை அல்லாஹ் தடுக்காவிட்டார் என்று சொன்னால், முஸ்லிம்களாக வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனையை விட்டு பாதுகாப்பான். எப்பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விடுவார்களோ, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவதை விட்டுவிட்டார், وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا لَا يَضُرُّكُمْ كَيْدُهُمْ شَيْئًا. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பொறுமையை நிதானத்தை கையாண்டு தக்வா என்னும் வாழ்வை நீங்கள் கடைபிடித்து வாழும் காலம் எல்லாம், வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் தக்வா, நன்மையை செய்வதாக இருந்தாலும் பாவத்தை விடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக செயல்படக்கூடியவர்களாக, அனைத்து துறையிலும் இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தால், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களை எதுவும் செய்யாது என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய ஈமானிலிருந்து, என்னுடைய அமால்களிலிருந்து, என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய குடும்ப வாழ்க்கை வரை என்னுடைய இஸ்லாம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை நிதானமாக யோசித்து பார்த்து அதை சீராக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசைப்பட்டார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவரும் பிறரை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் சட்டத்தை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரியவர்கள். ஈமானை ஏற்றுக்கொண்ட உடனே கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ், இப்போ நான் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யுங்கன்னு சொன்னார். நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்களும் செய்யுங்கள். உடனே செய்தார்கள். அவர்களுடைய நண்பர்களை ஈமானில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். 2 நாட்களில் 9 சஹாபாக்கள் மாறுகிறார்கள். பெண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் இந்த சிஃபத், இந்த தன்மை சஹாபாக்களிடம் பிரதிபலித்தது. தான் மட்டும் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளக் கூடாது, இந்த சமூகம் அடைய வேண்டும், இந்த மனித சமுதாயம் சொர்க்கம் போக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை எல்லா சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் பிரதிபலித்தது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியும் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களின் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை வழங்கியதை போல் என் மூலமாக என்னுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், எனக்கு துஆ செய்து அனுப்புங்கள் என்று அம்ர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்ட உடனே யாரிடத்தில் கையை கொடுத்து பையத் செய்தார்களோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அந்த சஹாபியின் உள்ளத்திலே பிரதிபலித்து விடுகிறது. எனக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அம்ர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அனுப்புகிறார்கள். இதற்கு ஏதாவது அற்புதங்களை நான் காட்ட வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னதும் அற்புதத்தையும் காட்டுகிறார்கள். அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை கொடுத்தான். அவர்கள் ஊருக்கு இருள் நேரத்திலே சென்றால் ஊருக்கு போய் இறங்குகிறார்கள். அங்கு தௌஸ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊருக்கு போகும்போது அவருடைய நெற்றியிலே பிரகாசம் வரும், அதன் மூலமாக இருட்டிலே நடப்பார்கள். கடைசியாக துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த வெளிச்சத்தை இந்த நான் கையில் வைத்திருக்கும் கைத்தடிக்கு மாற்றி கொடுத்தால் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வெளிச்சத்தை கைத்தடியில் மாற்றி கொடுக்கின்றான். அவர்கள் டார்ச் லைட்டை போன்று வெளிச்சத்தை ஆக்கிக் கொண்டு ஊருக்குள் போய் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில காலம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தௌஸ் கூட்டத்திற்காக சபித்து விடுங்கள், அவர்களை அல்லாஹ் அழித்து விடட்டும் என்று வந்து வேண்டுகிறார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கு அருளாக வந்தவர்கள் யாரையும் சபிப்பார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா, யா அல்லாஹ், இந்த தௌஸ் கூட்டத்துக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாக என்று சொல்லிவிட்டு அந்த அம்ர் இப்னு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அம்ரே, நீங்கள் திரும்பி வீட்டுக்கு செல்லுங்கள், போய் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மக்களிடம் நளினமான சுபாவத்தோடு இந்த வேலையை செய்யுங்கள், சாஃப்டாக பழகுங்கள்,
அலைக பிர்ரிஃப்க், ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். சஹாபிக்கு உழைப்பு செய்தார்கள். 70 குடும்பம் இஸ்லாத்திற்கு வந்தது. அதில் வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சொல்ல வருவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக நாம் எதை ஆக்க வேண்டும்? எண்ணின் மூலமாக சமுதாயத்திற்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். இன்று முஸ்லிம்களே ஹிதாயத்தற்றவர்களாக, ஈமானற்றவர்களாக, தொழுகை இல்லாத முஸ்லிம்களாக நமக்கு மத்தியிலே உருவாகிவிட்ட சமூகம் நிறைய இருக்கிறது. நாம் இதில் கவனம் செலுத்தி நம்முடைய மஸ்ஜிதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை போல மாற்றி இந்த அமல்களை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். ஆசையோடு, ஆர்வத்தோடு, கவலையோடு இந்த வேலையை நாம் செய்வோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மூலமாக உலக மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் நடைபெற்றாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அவைகள் எல்லாம் சிலந்தி வலைகளை போன்றுதான், அதை அல்லாஹ் அழித்து விடுவார். நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இஜ்திமாவின் நோக்கமாக இருந்தது. அதை மக்களுக்கு விளங்க வைப்பதற்காகத்தான் ஏற்பாடுகள் 200 நாடுகளில் இது போன்ற வேலையை அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே, நாம் நம்முடைய ஆகிரத்துக்காக இந்த சமூகம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகமும் நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற நியத்தோடு இந்த வேலையை அல்லாஹ் நம் எல்லோரிடம் இருந்து ஏற்றுக்கொள்வானாக. எந்தெந்த நோக்கத்திற்காக உழைப்புகள் செய்யப்படுகிறதோ அந்த உயர்ந்த நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்து முழு உலகத்தில் ஒரு ஹிதாயத்தின் காற்றை வீசச் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.